இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு கற்பனை கதை. உண்மையான அன்பு, காதல் எல்லாமே கூட இருக்கிறப்ப அந்த ஃபீலிங்ஸ நம்ம உணர்றதே இல்ல. அளவு கடந்த அன்ப நம்ம மேல வச்சிருந்தவங்க நம்மள விட்டு போன அப்புறம், அத நம்ம மதிக்கலனாலும் பரவால்ல. உதாசீனம் மட்டும் படுத்திடக்கூடாது. அப்படி தூக்கி எறிஞ்ச அன்ப பத்தின கதைய தான் இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. கதைக்குள்ள போலாம். டைமு இப்ப நைட்டு 10:15. செம்மையா மழை. ஆப்போசிட்ல யாரு வரான்னு கூட தெரியாத அளவுக்கு இருட்டு. அதோட மழையும் வேற. அந்த மழையில சென்னை ஏர்போர்ட்ல தன்னோட ஃப்ரெண்டு சுதர்சன 10 மணி ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டு நெல்சன் வேகமா காரை ஓட்டிட்டு வரான். அது வந்து சென்னை டு திருச்சி ஹைவே ரோடு. டைம் வேற இப்ப 10:30 ஆயிடுச்சு. அவனுக்கோ ரொம்ப பசிக்குது. ரோட் சைடுல கடைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தபடியே காரை ஸ்லோவா ஓட்டிட்டு வரான். தூரத்துல தள்ளு வண்டியை பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து என்ன இருக்குன்னு கேக்குறான். ரொம்ப லேட் ஆனதுனாலையும் மழை வேற விடாம பெஞ்சிட்டே இருக்கிறதுனாலையும் சூடா போட்டு தர பரோட்டாவோ தோசையோ இல்லைன்னு சொல்றான். இட்லி மட்டும்தான் சார் இருக்கு, அப்படி சாப்பிட்றீங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. இந்த டைம்ல எது இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க இருக்கிறத சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்றான். சாப்பிட்ட இட்லிக்கு காசு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். நெல்சன் பத்தி சொல்லணும்னா இப்போதைக்கு தனியா தான் இருக்கான். திருமணமாகி 2 மாதங்கள்ல தன்னோட ஒய்ஃப் சூசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் கூட இவன் தான். அப்பா அம்மா கிராமத்து பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணதுனால இவனுக்கு ஒரு துளி கூட அதுல விருப்பம் இல்லை. அவங்களுக்காகவே அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு பேரு ரீட்டா. கிராமத்திலேயே படிச்சு வளர்ந்ததால டவுனை பத்தின வெளிவிவரம் எதுவுமே தெரியாம இருந்துட்டா. அதனால என்னவோ மேரேஜுக்கு அப்புறம் நெல்சன் பண்ற அட்ராசிட்டிஸ்லாம் அவளால தாங்கிக்க முடியல. மேரேஜுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நெல்சன் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல பொண்ணுங்க கிட்ட நெருங்கி பழகுவான். சென்னையர் ஆனா வீட்லயே இருக்கிறது இல்ல. அவனை எதுவும் கேள்வி கேட்க கூடாது, அவன் இஷ்டப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவான். ரீட்டா யார்கிட்ட பேசுறீங்க, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு கேட்டுட்டா அவ்வளவுதான். அவளை அடிக்கிறதும் திட்டுறதும் ரொம்ப கஷ்டப்படுத்துவான். அப்படிதான் ஒரு நாள் ரீட்டா தனது போன்ல யார்ட்டையோ போன் பேசிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நெல்சனு அவன் மேல சந்தேகப்பட்டு அவளை அடிச்சிட்டு ஆபீஸ் கிளம்பிட்டான். ஈவினிங் வந்து பாக்குறப்ப ரீட்டா தூக்குல தொங்குனபடி தற்கொலை செஞ்சுக்கிட்டா. ரீட்டா சாகரப்ப கூட தன்னோட கணவர் நல்லவர் எனவும் எனக்கு நாள்பட்ட வியாதி இருப்பதாகவும் நிக்க முடியாம தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டிக்கிறா. அப்ப கூட தன்னோட கணவரை பற்றி எந்த ஒரு அவதூறும் பரப்பாம எழுதாம செத்து போயிருக்கா. அந்த அளவுக்கு அவன் மேல அன்பும் பாசமுமா இருந்திருக்கா. இப்போ பிரசன்ட்டுக்கு வருவோம். கார்ல நெல்சன் கொட்டும் மலையில சென்றபடி இருக்க கார் விழுப்புரம் தாண்டி சென்று கொண்டு இருக்கு. மணி இப்ப 12:30ன்னு காட்டுது அவன் வாட்சில. வழிநெடுகிலும் இருட்டு, பெரும் மழை என்பதால கரண்ட் இல்லாம ரோட் சைடு கடைகள்லாம் இருட்டுல மூழ்கி இருக்கு. ஒண்ணுமே தெரியல. தூரத்துல மிடில் ஏஜ்ல ஒரு பொண்ணு போற வண்டிகளுக்கு லிஃப்ட் கேட்டுக்கிட்டு கையை காட்டி அசைச்சபடியே நின்னுட்டு இருக்கா. நெல்சனுக்கு நார்மலாவே பெண்கள் மேல கொஞ்சம் ஈர்ப்பு அதிகம். அதுவும் இந்த கொட்டுற மலையில உடல் முழுவதும் நனைஞ்சபடி ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா அவனுக்கு சொல்லவா வேணும். காரை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ்ல வந்தான். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் ரெகுலரா போற ஆட்டோவை மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல இந்த வழியில எந்த பஸ்ஸும் ஆட்டோவும் வராது. நெக்ஸ்ட் ஸ்டாப் 5 கிலோமீட்டர்ல தான் என்னோட பூக்கடை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல லோடு வண்டி வரும். அதுல என்னோட பூக்கட்டுகளை வாங்கி கடையில வைக்கணும். ரெகுலரா எங்க அண்ணன் தான் வாங்கி வைப்பாரு. அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாதனால நான் போக வேண்டியதா இருக்கு. அடுத்த ஸ்டாப்ல இறங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றா. நெல்சன் என்ன வேணான்னு நான் சொல்ல போறான். சிரித்தபடியே சரி வா உள்ள அப்படின்னு சொல்லி தன்னோட சீட்டுக்கு பக்கத்திலேயே உட்கார சொல்றான். அவளும் எதுவும் சொல்லாம முன்னாடி சீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டா. மலையில முழுசா நனைந்ததால அவளையே பார்த்தபடி காரை பொறுமையா ஓட்டிட்டு வரான். அவளை பத்தி சொல்லணும்னா தன்னோட புருஷனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்துட்டா. குடிகாரங்கிறதுனால அவளுக்கு அது ஒரு பெரிய இழப்பா தெரியல. தன்னோட அம்மா அண்ணன் கூடயே வாழ்ந்துட்டு வரா. கிட்டத்தட்ட டைம் 1 மணியை நெருங்குது. கொட்டுற மலையில கார் விண்டோ எல்லாமே சாத்தியபடி இருக்க தன்னோட கர்ச்சிப் எடுத்து அவகிட்ட கொடுக்கறான். அவளும் சிரித்தபடியே வாங்கிக்கிறா. 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி வராங்க. உங்களை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்கறான். அவளும் தன்னை பத்தி முழுசா சொல்லி முடிக்கிறா. அப்ப தனியா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் மேல லேசா கைய வைக்கிறான். அவளும் ஆமான்னு தலையசைக்க காரோட பின் சீட்ல இருந்து ஒரு அமானுஷ்யமா சத்தம் வருது. நெல்சன் அதை நோட் பண்ணல. அந்த சத்தம் திரும்ப திரும்ப வரும்போது சார் ஏதோ சத்தம் வருது, உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு கேக்குதுன்னு சொல்றா அந்த பொண்ணு. இப்போ 2 பேருக்கும் அந்த சத்தம் நல்லாவே கேக்குது. அது ஒரு பேயோட சத்தம். காரோட ஃப்ரண்ட் ரியர் கிளாஸ் வழியா அந்த பேய அந்த பொண்ணு பாக்குறா. பார்த்துட்டு பயத்துல சார் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே பயத்துல ரொம்பவே கத்துறா. நெல்சனும் திரும்பி பார்த்தபடியே பயத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு 2 பேருமே பயந்து போயிட்டு காரை விட்டு தலை திருச்சி ஓடுறாங்க. நல்ல வேளை ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல காரை நிப்பாட்டினதுனால அங்க நிறைய வீடுகள் வரிசையா இருக்கு. இவங்க 2 பேரும் ஒவ்வொரு வீடா தட்டி தட்டி பாக்குறாங்க. நடுராத்திரி டைம் வேற இல்லையா, அதுவும் இல்லாம செம்மையா ரெயின் வேற வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம ஹெவியா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா. சத்தத்துல யாரும் கதவை திறக்கல. ஒரு வழியா ஒரு வீட்டுல தட்டுறப்ப மட்டும் ஒரு முதியவர் ஒருத்தர் கையில ஏந்தலை வச்சுக்கிட்டு கதவை திறக்கிறாரு. அந்த முதியவருக்கு அவங்க 2 பேருக்கு பின்னாடி பேய் நிக்கிறதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவர் ஒரு கோவில் பூசாரி. காத்துக்கருப்பு,
பிசாசு எல்லாத்தையும் விரட்டுற மாந்திரீகம் எல்லாம் தெரிஞ்சவர். உடனே இந்த பேயி அந்த பொண்ணோட உடம்புல புகுந்துடுச்சு. இவர் தன்னோட மாந்திரீக சக்தியில, "நீ யாரு? எதுக்கு இவங்கள துரத்துற?" அப்படின்னு கேட்குறாரு. "நீ இப்ப சொல்லலைன்னா உன்னை பாட்டில் அடைச்சிருவேன். அப்புறம் உன் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு" சொல்றாரு. நான் சொல்லிடுறேன். என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் தான் ரீட்டா. இவரோட மனைவி தான். நான் யாரையும் துரத்தல. எப்பவும் என்னோட வீட்டுக்காரர் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா இப்ப அவரு வேறு பொண்ணுகிட்ட பேசுறதும் தொடர்றதுமா இருந்ததால என்னால பொறுத்துக்க முடியல. அதான் அந்த பொண்ணை துரத்துனேன் அப்படின்னு ரீட்டா சொல்றா. இதை கேட்ட நெல்சனும் கொஞ்சம் பயம் கலந்த அன்புல ஆச்சரியமா அவளை பார்த்தான். பாசமா தொட போகும்போது ரீட்டா அந்த பொண்ணோட உடம்புல இருந்து பிரிஞ்சு போயிட்டா. அவளும் மயங்கியபடியே கீழே விழுந்துட்டா. அந்த முதியவரோ, "இந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன். அடிக்கடி இந்த பக்கம் பூ விற்கிற வர பொண்ணு தான். நீ இங்க இருந்து கிளம்பு. அவளோட ஆன்மா உன்னை சுத்தி தான் இருக்கு. அது மனசு நிறையா நிறைவேற ஆசைகளை வச்சுக்கிட்டு பாதியிலேயே இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. அதான் உன் மேல இருக்கிற பாசத்துல உன்னையே சுத்தி சுத்தி வருது" அப்படின்னு சொல்றாரு. நெல்சன் முகத்திலேயோ சோகம் தங்கியபடியே அங்கிருந்து காரை நோக்கி போறான். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தரோட உணர்வுகளா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், நம்ம புரிஞ்சிக்காம போறதால அது கடைசி வரை யாருக்குமே தெரியாம போயிடுது. அதனால கூட இருக்கிறவங்கள நேசிங்க. அது யாரா வேணா இருக்கட்டும். அவங்க இல்லாதப்ப அந்த வலியை ஒரு நாள் கண்டிப்பா நம்ம உணருவோம். அதான் இப்ப நடந்தது. நன்றி. தேங்க்யூ.